வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து பார்க்க போறோம். அது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட இருந்திருப்பீங்க. உண்மைதான் மக்களே, ரொம்பவே வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இவ்வளவு நாள் நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம எம்டியே சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அது யாருக்குமே பெருசா தெரியல. அது சம்பந்தமா எம்டியே சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அது என்ன சொல்லியிருக்காரு, அது எதனால சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் லைக் போட்டுட்டு தான் பார்ப்பீங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறைஞ்சது வந்து நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வந்து லைக் போட்டுருவீங்க. இந்த தடவை வந்து நீங்கள் லைக் போட்டால் மட்டும் பத்தாது, பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து எம்டிஏ பேசியிருக்காரு. எம்டிஏ பேசினதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் போடலன்னா எப்படி? ஏன்னா அப்போ அந்த நிறுவனத்தில் வந்து எம்டியோட சொல்லுக்கிணங்க நீங்களாம் செயல்படுறீங்க, இந்த நிறுவனத்தை மதித்து நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிரூபிக்கணும். அதுக்காக தான் வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்றது. நீங்க எல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணிருக்கீங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கீங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், போங்க போய் EOWல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையின் தரத்தை எப்படி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணுமோ அப்படி அமைச்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மைவித்திரி உறுப்பினர்கள் அதை காதில் வாங்கின மாதிரியே தெரியலை. ஏன் இப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, இவ்வளவு நாள் வந்து நீங்கள் என்ன பார்த்து தான் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நானே சொல்கிறேன், போங்க போய் வந்து EOW ஆஃபீஸில் போய் கேளுங்க. போன உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது இல்லை, கேளுங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து புகார் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளோ நாளில் கிடைக்கும், எல்லா டீட்டெயிலும் அங்கேயே கேளுங்க. கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நேரடியாக அங்கேயே நீங்கள் வந்து புகார் பதிவு பண்ணிட்டு நீங்கள் வரலாம். இவ்வளவு நாள் நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவுல நம்ம EOW கிட்ட இருந்து வந்த ஒரு தகவலை நம்ம படிச்சு காமிச்சிருப்போம். அதுல நம்ம எதுவும் திருச்சி கூடவோ குறைவோ சொல்லல. ஆனா நம்ம வினோத் அபிஷியல் ப்ரோ நம்ம ஏதோ தவறான தகவல் பரப்புனதா சொல்லியிருக்காரு. நாங்க என்ன உங்களை மாதிரி ரெயின்போ பிளான் வருது, புது ஆப் வருது அப்படின்னு கலர் கலராக எழுதிட்டோமா? பேப்பர்ல போட்ட நியூஸ் தான் படிச்சு காமிச்சோம். பேசுனது IP அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தெரியுதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா? கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? உண்மையான தகவல் சொன்னதுக்கு கேஸ் போட போறீங்களா? சரி, அதை விடுங்க. எங்க MD அடுத்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, அதையும் கேளுங்க. என்ன நண்பர்களே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எம்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, நீ பாட்டுக்கு நீ பேசுனதே கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சமா டென்ஷன் ஆகுறது தெரியுது. வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். இதுவரைக்கும் எம்டி சொல்லாத ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நீங்க பார்க்கும்போதே சொன்ன மாதிரி சில்லறை செதற விடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து பேசியிருக்காரு. அவ்வளவுதான். அதுலேயும் கூடுதலாக வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நிறுவனத்தில் வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை தாண்டி சூப்பராக ஒன்று கொடுக்க போகிறதா வந்து அந்த அறிவிப்புலேயே வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப உங்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்ட விரும்பலை, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அது ஒரு கேப்சூல், அது என்ன அப்படிங்கிறத அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு வாங்க. கேட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். அன்பார்ந்த மைவி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நமக்கு இது போதாத காலம். ஆனா இது ரொம்ப நாட்கள் தொடராது. கூடிய விரைவில் நாம் மீண்டு வருவோம். அப்படி மீண்டு வரும்போது சில பல புதிய திட்டங்கள் இந்த நிறுவனம் உங்களுக்காக வைத்துள்ளது. அதில் ஒன்றுதான் டைம் கேப்சூல். இனிமே ஆயுர்வேத கேப்சூலுக்கு பதிலாக நம்ம கம்பெனில டைம் கேப்சூல் தரக்கூடும். அதை சாப்பிட்டு நீங்க பிற்காலத்துக்கோ இந்த எதிர்காலத்துக்கோ மிக எளிதாக செல்ல முடியும். நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும், 2021-22 காலகட்டத்துக்கு போய் கேப்சா போட்டு உங்க பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாம் மைவி3 புழுதாண்டிஸ் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு காசு வேணும்னா சட்டப்படி வேணும் அரசைங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன நண்பர்களே, எம்டியே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வந்து நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து எம்டி பேசட்டும் பேசட்டும் சொல்லி எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு தடவையாவது பேச சொல்லுங்க, அவர் பேசிட்டாருன்னா நாங்க என்ன இருக்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எம்டியே சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நிச்சயமா வந்து ஆரம்பத்தை சொன்ன மாதிரி கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணணும். ஏன்னா மற்ற இடங்கள்ல நீங்க பதிவு பண்ணலாம் வந்து பெருசா தெரியாது. கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அது என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இது வரைக்கும் நான் வந்து நீங்க எல்லாம் வந்து யாரும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்குறேன்.
ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலை நானும் சொல்லியிருக்கேன், எங்க எம்டி சொல்லியிருக்காரு. அதுக்காகவாவது நீங்க வந்து கமெண்ட் போட்டே ஆகணும். இது வந்து ஒரு கட்டளைன்னு கூட வச்சுக்கோங்க, என்னுடைய அன்பு கட்டளை. அதனால நீங்க வந்து எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க. இப்ப எம்டியே சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுத்து உங்க வாழ்க்கை தரத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய்க்குங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து மத்தவங்க வந்து கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப மத்தவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க கேட்காம இருக்கிறது உங்க விருப்பம். உங்க எம்டியே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்காம இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்ததுக்கு வந்து நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா என்ன நீங்க முன்னிலைப்படுத்தி இப்படி ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கடா, அப்ப நான் எந்த அளவுக்கு இந்த நிறுவனத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருக்கேன், மக்கள் மனசுல எந்த அளவுக்கு நான் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு இவனை வச்சு செஞ்சோம்னா அங்க போய் கரெக்டா சேரும் அப்படிங்கிற உங்க சிந்தனை வந்திருக்கு பாத்தீங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம எதுக்காக வந்தோமோ அதுக்கான லட்சியத்தை நம்ம அடைஞ்சிட்டோம், மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம். இனிமேல் வந்து யாரு நினைச்சாலும் மக்கள் மனசுல இருந்து நம்மளை தூக்கி போட முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள வந்துருச்சு. மகிழ்ச்சியா இருக்கேன் நான் இன்னைக்கு. ஏன்னா எவ்வளவோ பண்ணலாம், அதெல்லாம் வந்து பெருசா மக்கள்கிட்ட ரீச் ஆகல. ஆனா இது வந்து ரொம்ப வேகமா வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஏதோ ஒரு வகையில, அதாவது பிளஸோ மைனஸோ ஏதோ ஒரு வகையில வந்து மக்கள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஐபி அட்ரஸ் வந்து கண்டுபிடிப்போம் அப்படிங்கறத வந்து சொன்னமே தவிர கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலயும் பதிவு பண்ணலையே. ஆனா நீங்க அந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட்ல போடுங்க. இன்னும் ஒண்ணு, சிவராத்திரி வந்ததுனால ஒரு 3 நாள் கொஞ்சம் அதிகமான வேலை, கோயில்கள்ல வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அதனால கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கிட்டோம். காலையில எடுத்து பார்த்தோம்னா நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, இங்க பாருங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்த உடனே அதிகாலையிலே ஒரு சின்ன புன்னகை, மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் நான் கூட வந்து அந்த அளவு பண்ண முடியாது. ஏன்னா இது பெய்டு சர்வீஸா இல்ல ஃப்ரீ சர்வீஸா அப்படிங்கிறது தெரியல. நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இனி அடுத்து பண்ணும்போது இதை விட இன்னும் பெட்டரா நான் பெருசா எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து பெட்டரா பண்ணுங்க. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து இன்னும் அதிகமா உணர்ச்சி வசப்படுற மாதிரியான நிறைய வார்த்தைகள்லாம் உள்ள சேர்த்து நீங்க நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எப்பவுமே வந்து மைவித்திரி ஆர்ட்ஸ் பொறுத்தவரையில வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு வந்தேன். மற்றவங்க பயன்படுத்தினாங்களா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து எங்க எம்டியே பயன்படுத்தியிருக்காரு என்னுடைய வாசகத்தை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவரு சொல்றதெல்லாம் வந்து விதவிதமா இருங்க, ஆனா இந்த வார்த்தையை வந்து எந்த இடத்துலயும் அவர் பயன்படுத்தின மாதிரி இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா முதல் முறையா எனக்காக நான் சொன்ன அந்த வாசகத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது பொதுவான ஒரு வாசகம் தான். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அதிகமா அந்த வாசகத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்தது நான் தான். அதை வந்து அவரையும் பயன்படுத்த வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. எம்டிக்கு இந்த வீடியோ போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு இந்த வீடியோ போகும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படிங்கிறத மறந்துடாம வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து நாமளுமே இன்னும் அதிகமா எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத தெரியாம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். இதை வந்து நம்ம தெளிவுபடுத்துற மாதிரி இந்த மாதிரியான அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வெளிவரும் பட்சத்துல மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதனால வந்து கமெண்ட்ல யாரும் திட்டியெல்லாம் போடாதீங்க. அதனுடைய சாராம்சம், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து உங்க மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க வந்து கமெண்டா பதிவு பண்ணுங்க. அதைத்தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளவு நாளா எம்டி பேசல அப்படின்னு சொல்லி பெரும் வருத்தத்துல இருந்த உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலா வந்து இன்னைக்கு வந்து எம்டி பேசியிருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவ்வளவு நாள் நான் பேசுறது வந்து பெரிய விஷயம் இல்ல, எம்டிஏ இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அதுக்காக அதாவது என்னுடைய வீடியோவில் அவரே பேசியிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் எப்பயுமே வந்து அவர் சேனல்ல தான் பேசுவாரு. ஆனா முதல் முறையா வந்து என்னுடைய சேனல்ல வந்து அவர் பேசியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க மனசுல எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து இது மகிழ்ச்சியா இருக்கா அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள்லாம் எனக்கு தேவை. ஏன்னா நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க மேல நான் வந்து கடும் கோவத்தில் இருக்கேன். அந்த கோவத்தெல்லாம் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் நான் யூடியூப்ல பேசி ஆகணும். அந்த நான் சொல்ற வசை பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப நீங்க கேட்கணும். அப்படி திரும்ப திரும்ப கேட்கணும்னா என் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரியான பல உருட்டல்கள் இருக்கு, உலகார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரியான ஒரு உலகளாவிய ஒரு வீடியோவோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். எப்பவுமே நம்ம சொல்றதுதான், மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.